வருது. ஒரு போராட்டத்தை சத்துருவும் அனுமதிக்கிறான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும், உன் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும். ஹalleluya, ஆமென். நீங்க இரண்டாவதாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இந்த விசுவாசத்தை பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது, இடையில விட்டுட்டு போக கூடாது, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக விட்டுட்டு போக கூடாது, இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாசத்தை துவங்கினவங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பாதி வழியிலே இந்த விசுவாசத்தை விடும்படியாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ நம்பின விசுவாசத்தில் நீ உறுதியா நில், பாதியில விட்டுட்டு நீ போக கூடாது. இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில், இந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து ஓடு. நிச்சயம் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா, நான் விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிற்கிறதற்கு சொல்லுங்க, அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாசத்துல நான் நிற்பேன்னு நீங்க சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு, நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புறதற்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் மகளே இருக்கிற, மகனே, நீ மட்டும்தான் இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு புரியாது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, சொந்தக்காரங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புரியும், உங்களுக்கு